ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். உலகின் உயரமான கட்டிடத்தின் மீது ஏறி காதலிக்கு லவ் ப்ரப்போசல் செய்திருக்கிறார் இங்கு ஒரு ரஷ்ய காதலன். அந்த சாகச காதல் ஜோடியின் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வணக்கம் மக்களே. லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக காதலர்கள் தன்னோட காதலி கிட்ட என்னென்னவோ குரலை வித்தையெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் அது பல நேரங்களில் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனால் இங்கே ஒரு காதலர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, தன்னோட காதலியை கூப்பிட்டுக்கிட்டு சுமார் 1450 அடி உயர கட்டடத்துக்கு மேலே ஏறி போயிட்டு அங்கே நின்று தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருக்காரு. ஹாலிவுட் படத்தையே விஞ்சுற அளவுக்கு இப்படி ஒரு அழகான லவ் சீனை கிரியேட் பண்ண அந்த காதல் ஜோடியை போலீசார் இப்போ துண்டா தூக்கி கைது பண்ணியிருக்காங்க. உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்கா நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய எம்பயர் ஸ்டேட் கட்டடத்து மேலே தான் நடந்திருக்கு. இந்த செயலை செஞ்ச அந்த கப்பலோட பேர் ரஷ்யா நாட்டை சேர்ந்த இவான் பீக்ஸ் மற்றும் ஏஞ்சலா நிக்கோலா அப்படிங்கிறவ தான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு தான் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சாங்கன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே இப்படிப்பட்ட வேலைகளில் தான் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள், உயரமான டவர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் ஏறி ஃபோட்டோ எடுக்கிறது, போஸ்ட் கொடுக்கறது, வீடியோ எடுக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறதுன்னு இப்படிப்பட்ட பல ஃபோட்டோக்களை எடுத்து இணையத்தில் வெளியிடுறது தான் இவங்களோட பிரதான வேலையாகவே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட வித்தியாசமான செயலை செய்கிறதாலேயே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பீக்ஸ் அவர்களுக்கு 1,00,000 ஃபாலோவருக்கு மேலே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த ஃபேன் பேஸில் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான உயரமான இடங்களுக்கு ஏறி இப்படி போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோவை பதிவு பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி சாகச செயல்களில் ஈடுபடுற இந்த கப்பலை வச்சே ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்கை வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் எடுத்து வெளியிட்டுச்சு. அந்த திரைப்படத்தில் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. அது ஓஹோன்னு ஓடிச்சுன்னெலாம் சொல்லப்படுது. இந்த சாகச ரஷ்ய கப்பலுக்கு சோசியல் மீடியா திரைப்படம் அப்படின்னு எக்கச்சக்கமான புகழ், ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனாலுமே அவங்களோட சாகச பயணத்தை அவங்க விடவே இல்லை. ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்திலேயே உயரமான கட்டடத்து மேலே ஏறி நாம் ஒரு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க செலக்ட் பண்ண இடம் தான் அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பயர் ஸ்டேட் கட்டிடம். அந்த கட்டடத்து மேலே தான் சம்பவத்தை அன்னைக்கு ரெண்டு பேரும் ஏறி இருக்காங்க. அதுவும் முகமூடி போட்டுட்டு ஏறி இருக்காங்க. அந்த கட்டடத்து மேலே ஏறினதுக்கப்புறம் காதலன் பீக்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட காதலியான ஏஞ்சலா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண ப்ரப்போசலை ஒரு ரிங்கோட அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஏஞ்சலாவுக்கு ஒரே சந்தோஷம். அதை அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமண ப்ரப்போசலோட அவங்க நிறுத்தினாங்களா? இல்லை, அதுக்கும் மேலே போய் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 1450 அடி கட்டடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய டவர் மேலே ஏறி ரெண்டு பேரும் ஒரு பேனரை காமிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அந்த பேனரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the power of love beats the love of power, the world knows peace அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை அந்த பேனரில் அவங்க எழுதியிருந்தாங்க. அதாவது அதிகாரத்தின் மீதான காதலை விட அன்பின் சக்தி மேலோங்கும் போது உலகம் அமைதி காணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகத்தை அந்த டவர் மேலே நின்று பேனர் மூலமாக உலகத்துக்கே காமிச்சிருக்காங்க. இப்படி யாரோ ஒருத்தங்க வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத நோட் பண்ண அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த மொத்த காட்சியுமே வீடியோ எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் இந்த கப்பல் ரெண்டு பேருமே அந்த டவர் மேலே ஏறி இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக கீழே இறங்கி வந்திருக்காங்க. வந்ததும் தான் அவங்களுக்கு காத்திருந்துச்சு பெரிய ஷாக். என்னன்னா, ஆல்ரெடி போலீஸார் அந்த கட்டடத்துக்கு கீழே ரெடியாக காத்திருந்திருக்காங்க இவங்களை கைது பண்ணுறதுக்கு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஏறி காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த கட்டடத்து மேலே அனுமதி இல்லாமல் நுழைஞ்சதுக்காக. அதாவது எம்பயர் ஸ்டேட் கட்டடத்துக்குள்ள அனுமதி இல்லாமல் நுழைதல், கவனக்குறைவாக செயல்படுதல், பொதுவெளியில் அநாகரிகமாக அதாவது ஒழுங்கீனமாக செயல்படுதல் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே இப்போ போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே இருந்தே ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அதுவும் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. உயரமான இடத்துல நின்று காதலை ப்ரப்போஸ் பண்ணால் உலக சாதனை பண்ணலாம் அப்படின்னு கனவு கண்ட இந்த காதல் ஜோடியை இப்போ போலீஸார் கைது பண்ணது தான் உலகமே உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர
நாமளே தவறான உதாரணமாக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு இத்தோட கடையை சாத்திரி கிளம்புற. மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.